காட்டில் வளர்கிற செடியெல்லாம் ஏன் வேஸ்ட்டாக வீட்டில் வச்சுருக்காங்க? இதை முதல்ல பிடுங்கி போடணும். இந்த வெத்தலை செடி வளர விடாமல் இது ரொம்ப தடுத்துட்ருக்கு. அதனால் நான் இதை போய் பிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அத்தை வந்து சொன்னாங்க, தம்பி அந்த செடி ரொம்ப முக்கியமான செடி, பிரண்டை செடி. இதை சமைச்சு சாப்பிட்டா இடுப்பு வலி, கை வலி, மூட்டு வலிக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செடியை வச்சுருப்பா அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் பறித்து தரேன், அப்போ எனக்கு சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தேன். இந்த செடியை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணுமா. அது எப்படின்னா, இது இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி அது சைடில் இருக்கிற நார், அது மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாத்தையும் சீவி எடுக்கணும். இது செய்யும்போது கை ஒரு மாதிரி அரிக்கும். அதனால் உப்பு கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை செய்யணும். இதை நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 5-6 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். வாஷ் பண்ணால் தான் அரிக்காது. இப்போ துவையலுக்கு தேவையான பொருள் இஞ்சி தோல் சீவி எடுத்துக்கணும், பூண்டு, கடலைப்பருப்பு, உளுந்து, 5 வரமிளகா, புளி தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கணும். அது கூடவே காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டு புளி கொஞ்சம் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ கடலைப்பருப்பு அந்த வெள்ளை உளுந்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் தனியாக. அதுக்கப்புறம் திருப்பி எண்ணெய் போட்டு அந்த பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் போட்டு வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சோம்ல கடலைப்பருப்பு, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ பிரண்டை நம்ம வதக்கி வச்சோம்ல அதை போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ தனித்தனியாக அரைச்சி வச்சதை ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்சிக்குள்ளே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு திருப்பி வானலில் அரைச்சி வச்சதுக்கு தாளி போட போகிறோம். ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காய பொடி போட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா எண்ணெய் சுண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதை நம்ம வந்து எது கூட சாப்பிட்லான்னா இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசை இல்லை ஒயிட் ரைஸ் வச்சு கூட அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.